ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரைவல்ஸ் பார்ட் 2 பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் பார்ட் 2 புரியும். நம்ம பார்ட் 1 ஃப்ரீ ஐட்டம்ஸ்லாம் எடுத்திருப்போம். அந்தமாரி கன்று அதெல்லாம் அது நான் விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி விளாண்டுருப்பேன், முன்னாடி ரைவல்ஸை. அப்புறம் இப்போ விளாட ஆரம்பிச்சேன்னா என் ஃப்ரெண்டு கூப்பிட்டானே அதில் கிடச்சிது. இப்போ கூட ஒரு ஸ்கின்னு கிடச்சிருக்கு பாருங்க. யாரு வேணாம்னு ஒரு ஸ்கின்னு. நானும் என் ஃப்ரெண்டும் நானும் என் தம்பி விளாண்டுருக்கும் போதே இந்த ஸ்கின்னு கிடச்சிது. வேணாம்னு ஒரு ஸ்கின்னு. இது ரோல் பண்ணும்போது கிடச்சிது அந்த ஸ்கின்னு. மித்திக்கல் ஸ்கின்னுங்க இது. பாருங்க, டேகர்ஸுக்கு இங்கே பாருங்க வேணாமே. இந்த இது கன் மெட்டலு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதிகமாக. நான் இதை வச்சுக்கிறேன், இதான் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ பாருங்க, இதுக்கு இன்னும் ஒன்று வேறு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு அடிக்கும் போதே இப்படி தான் தூக்கிட்டு போகும். இதில் என்ன இருக்கிறது இந்த நல்ல மேக்னெட் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த நைஃப்பில் பார்த்தீங்களா, நைஃப் தான். இதில் பிளாஸ்டிக் இதுவும் மித்திக்கல். ஒரே நிமிஷம் கேஸ், நெட்டு கொஞ்சம் சரியாக கிடைக்க மாட்டேங்குது. கேஸ் நெட்டு கிடைக்குது. இப்போ பாருங்கள், இது பிளாஸ்டிக்கு. ஒரு ஷெல்லுலாம் ஃப்ரீயாக கிடச்சி நீங்களே பார்த்தீங்களா. அதுக்கும் இது இருக்குது. எனக்கு இதுலேயும் வேணாம் தான் பிடிச்சிருக்கு. ஆனால் இதை வச்சுக்கிட்டா இதான் நல்லா இருக்கும். லைட்டாக இருக்குது. டேய் கன் மெட்டல் வேணாம்டா, வேணாம்டா. வேணாம் தாங்க, சும்மா தரமாக இருக்கு. டேய் என்னடா இப்படியாவது பாருங்களேன். வா, நெட்டு கிடைக்காம வெளில போட்டுருச்சு. இருங்க, நெட்டு கிடச்சிருப்பா கைஸ். நெட்டு போயிட்டு இப்போ தான் கைஸ் வருது. ஒரு அரை மணி நேரமாக கூட நெட்டு கிடைக்காம உட்காந்துருக்கேன் கைஸ். வேணுங்க, இதோட நிறுத்திட்டேன் நான். இந்த நைஃப் பிளாஸ்டிக்கு, இந்த ரூயிட் ஷீல்டு தானே, அதை நான் இதே வச்சுக்கலான்னு இருக்கேன். வேணாம் வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான், கடைசியாக இதில் இருக்கும். நான் நைஃப் தான் எப்படியா நான் யூஸ் பண்ண போகிறேன். வேறங்க, இது ஒரு மித்திக்கல். இது ரேர் தான். இதே வச்சுக்கலாமா, இதே வச்சுக்கலாமா? எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, இதே வச்சுக்கிறேன். சரி, ஓகே காய்ஸ், வாங்க கேம் பிளேவில் போகலாம். பாஸ் வாங்க 2v2 1v1 போடுவோம். வாயா காய்ஸ், நான் விளாண்டு இப்போ எப்படி இருக்கான்னு பாருங்க. டிப்பு இப்போ இந்த வீடியோவில் நம்ம டிப்ஸு தான் சொல்லியே தர போகிறோம். எல்லாத்தையும் மறந்துட்டேன் நான். டிப் நம்பர் 1, இந்த அசால்ட் ரைஃபிளு, இந்த டேகர்ஸ் முக்கியமாக வாங்கிக்கோங்க. முதல்ல இதை வச்சு ஸ்டார்டிங்கில் இந்த கண்ணை கொடுப்பாங்க. இப்போ அதை வச்சு விளாண்டுக்காங்க. ஒரு புல்லட் வச்சுக்கிறதுக்கு நான் இத்தனை புல்லட்டில் சுட்டு காலியாக பண்ணுவேன். மிஸ் ஆகிறாங்க. பார்த்தீங்களா எப்படி லோ குறைக்குது மண்டாடி. பார்த்தீங்களா எப்படி? இதே வச்சுக்கோங்க. இப்போ டேகர்ஸ், இந்த கன்று ஃப்ரீயாகவே தருவாங்க. இப்போ டேகர்ஸ் இது எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு விளாடாமல, அதனால் அவன் இப்போ தான் கழிச்சு ப்ரோ பிளேயர் ஆகி வந்துருக்கான். ஆர்பிஜி இப்போ நீங்கள் புதுசாக கேம் கொண்டுருக்கீங்கன்னா ஆர்பிஜி வச்சு ஆடுங்க. அது ஒரு நல்ல கண்ணு. டேகர்ஸு செம்ம லைஃப் வருது. பாருங்களா இப்போ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கதை. அப்படியே டேகர்ஸும் செம்ம வைப்பானு. இது 30, எனக்கு தெரிஞ்சு இது 30 கீழ் நினைக்கிறேன். அவன் வெளியே போயிட்டாங்க ஷாம்புன்னுட்டு. இதை கட்டி தான்
பாய் பாய். ரெடி கைஸ். நான் ஒத்தாளி பேர் இல்லை, 2 பேரும் எடுத்துக்கிறேன். கேஸ் அவன் ஒத்துக்கிட்டான். சரி வாடா 1v1 வாடா. பார்த்தீங்களா இன்னும் அந்த நைஃபோட பவரை காட்டல, அதை காட்டுறேன். செஸ்ஸு வச்சாதான் ஈஸியாக முடிக்க முடியும். அரீனாவா? சரி நைஃப் அதில் காட்டுறேன். நைஃப் போகிறேன் என்றைக்கும் ஷார்ட் கன். இதான் எங்கள் டிப் நம்பர் 2 வந்து இதை வச்சுக்கோங்க. ஷார்ட் கன் வந்து செம்மையாக அடிக்கும். டேகர்ஸும் வாங்கிக்கோங்க. நீங்களே பண்ணுங்க. ஆர்பிஜிக்கு இதுவே எவ்வளோ பரவாயில்ல. ஆர்பிஜி லைஃப் அதிகமாக குறைக்குது, அது எங்கேயே கிடக்கட்டும். ஆர்பிஜி அதிகமாக தான் குறைக்குது, பரவாயில்ல. இப்போ பாருங்கள், இப்போ கத்தி வச்சு ஒரே அடியாக முடிச்சு விட்டு வந்துடுறான் அவனை. தம்பி எங்கடா இருக்க? எப்படியா டேய் கைஸ், ஆர்பிஜியை பார்த்தீங்களா? ஆர்பிஜி வச்சு ஒன்லி லைஃப்னு சொல்லுவோம். அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்களா கத்தி ஒரு அடியில் முடிச்சிச்சு. கத்தி இங்கே பார்த்தீங்களா? இருக்காலே இதான் கைஸ் ஒர்த்து. இருக்காலே ஒரு அடியில் முடிச்சிது பார்த்தீங்களா? திரும்ப அடிக்கிற முடியும். அந்த மேட்சை பார்த்தீங்களா? எப்படி நானும் ஆர்பிஜி வச்சு அடிக்கிற முடியும். லைஃப் தாங்க இருக்காரே பவர். நான் சொல்கிறேன் பாதான் நீ பா. என்ன முடிச்சுட்டான். டேய் 4 மேட்ச் தேய்ச்சிட்டான். மேலே நம்ம அடுத்து ஆரம்பிக்க வந்தாங்க பாருங்க. நான் டெய்லியுமே இந்தமாரி தான். நான் டிப்ஸ் சொல்லி தரனால அவுட் ஆகிட்டேன். இல்லைனா இப்போ இந்த மேட்சை பாருங்க. எப்படி கேட்பேன் யாரா என் மாஸ்டர் யாரா கஸ்ஸு யோ ஏன் நீ அரீனா ஒன்லி நைஃப்னு சொல்லுங்க. ஒன்லி நைஃப். நம்ம ஆர்பிஜி எடுத்துக்கோ. நைஃப் வச்சு நீ கொல்ல போகணும். ஐ டோன்ட் ஹேவ் ஹேண்ட். ஹேண்ட் ஜேக்ரம் பண்ணிட்டோம். ஓடிட்டு தான் இருக்கிற ரெக்கார்டு. ஹேண்ட்லேயே அவனை முடியும் கத்தியால். ஏமாத்துறாங்க நல்லா. ஹேண்ட் வச்சு தானே அடிக்க சொல்கிறேன். வாயா முச்சு விடுறேன் பாரு. போனா அதில் இல்லையோ முடியிற மாதிரி நீங்கள் என் ஃப்ரெண்ட் என் தம்பி வந்துட்டாங்க. அவனை முடிகிறேன்டா. என் தம்பி கூட விளையாண்டு
தம்பி கூட நான் விளையாட போகிறேன். எனக்கு தம்பி அவனும் சேர்த்துட்டான். அவனும் 2 மேட்ச் நானும் 2 மேட்ச் இல்லை முடிச்சிடலாம். லாலா உனக்கு வாய் வாய் சிரிக்கிறான். பாரா கடைசி அடி நைஃப் அடி தம்பி எங்க பாருங்க. வேறா உனக்குலாம் எங்கே இருந்தா உண்ணும் வேண்டா கீழே வந்துட்டான். வெற்றிடலன்னு சொல்றாங்க கையில. என்னடா பாட்டு மாதிரி அடுத்து காசு இல்லை ப்ரோ ஆயிட்டான். ஐயோ பாய் பாய் காலி போடா இப்பெல்லாம் முடிச்சு ஈஸியாக ஸ்னைப்பர் வாங்குறது சொல்லி தரேன் உங்களுக்கு. எப்படி தெரியுமா? இருங்க தம்பி வந்துட்டானு. இவன் தான் என் தம்பி. யாரும் எடுத்தோம் எங்கடா இருக்க? வாடா 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 வாடா. இவன் தான் என் தம்பி. ஸ்னைப்பர் எப்படி தெரியுமா இவன் வாங்கினா? இவன் வந்து ஒரு நாளைக்கு 12 கீ கிடைக்கும் காய்ஸ். அதை வச்சு வாங்கியிருக்கான் அவன். இவன் கொடுக்கறதா நான் கொடுக்குறேன். இதை ஏன்டா கொடுத்தீங்க? இதுலாம் அசால்ட் ரைஃபிள் தான். போகடா கத்தி வச்சு ஒரே அடியாக உங்களால் முடியும். இவருங்க அவன் ஸ்னைப்பர் வச்சுருக்கான் கையில். இவருங்க ஒரு நாளைக்கு 15 கீ. அப்போ 5 நாள் நம்ம வாங்கிடலாம். நம்ம பக்கத்தில் தாண்டா இருக்காங்க. போடுறான் அவன் நம்ம மண்டலியை. என் தம்பிலும் ப்ரோ ஸ்னைப்பரில் பாருங்களேன். இப்போ எப்படி அடிப்பான்னு பாருங்க. மண்டையில அடிப்பான். மண்டையிலறா மண்டையிலே சும்மா. என்னடா கைஸ் அவனும் ஸ்னைப்பர் வச்சு முடிச்சுட்டான். மகுடி போல. அவன் வெளியே போயிடுவான். வாங்கடா ஈஸியாக முடிச்சு விட்டு போறீங்க. கத்தியாச்சு முடியும் பாரு. கத்தி தான் நம்ம தோக்குறோம் இப்போ. என்னை எரிச்சா கொண்டாங்க. போடு பார்த்தீங்களா தம்பியா? ப்ரோ எப்படியா இப்போதான் அவன் ஆஃப்லைன்லேருந்து ஆன்லைன் வந்துருக்கான். அச்சு முடிக்கிறான் பார்த்தீங்களா? நானும் வாங்கிட்டேனோ நான் தான். அப்புறம் நானே என் தம்பி ஜல்லியாக ஹெட்டில் வைக்கிறேன்.
ஸ்னைப்பர் மண்ணில் முடிஞ்சாச்சு. இது மேலே கத்திடும். அந்த ஸ்னைப்பர் காலி. ஓ என் தம்பி இருக்கா? இதான் அவனையாவது கொண்டுமே. ராயா ராயா வரா வாங்கடா வச்சு முட்டிக்கிறேன். ஏற்கனவே இந்த பார்ட் 2 வந்திருக்கோம். நான் போட்டேன் வீடியோவில் ஏதோ போங்க ஆயிடுச்சு. ஏதோ ஆயிடுச்சு. தம்பி போட்டா அப்போ நானும் போடுறேன். நெட்டு கிடைக்கல காய்ஸ். நான் இன்னும் எப்படி என் தம்பி ஒருத்தாள் பார்த்துக்கிட்டான். வர இது மாதிரி டேகல்ஸ் அண்டா வச்சு முடிச்சு விட்ற மாதிரி அவங்கள. ஐய் அவன் ஆஃப்லைன் போயிட்டான். மொத்தம் காலி. அவனும் 2 பேருமே காலி. நாங்கள் 4 மேட்ச் வின்னு. அவங்க 3 மேட்ச்சு தான் வின்னு. வின்னாகிற மாதிரி போனாங்க. ஆனால் வின் ஆகல. ஏய் தோர ஜெயிச்சிடுறா. அவனை வச்சு முடிக்க போகிறாங்க. கத்தின்னு ஓட்டம்னா அவ்வளோதான். அவ்வளோதான். நானும் என் தம்பி இல்லை. என் தம்பி ஆன்லைன்ல இல்லை போல. இருங்க அவன் எங்க இருக்கான்? அவன் இங்கே தான் இருக்கான். வாடா. 34 கீ இருக்கு. இதை வாங்கலாம், இதை வாங்கலாம், இதே வாங்க போலாம். அவன் காணும். அப்போ அவனும் வந்து சம்பாலே எவனாவது வரட்டும். இந்த வீடியோ இப்போ இருக்க முடியாது. இந்த மேட்சோட மேட்ச் முடிச்சுக்கலாம். கேஸ் எவனா வாங்கடா. வந்துட்டான் கைஸ். ஒருத்தன் ராயன் ஒருத்தன் வந்துட்டான். இன்னொருத்தன் நம்ம டீமில் ஒருத்தன். நம்ம டீம் சொல்கிறோம். இன்னொரு டீம்லேருந்து வந்தால் பாருங்க. அவன் வந்துட்டான். வரியல் இடங்க. சூப்பரா நல்லா அழகா கிடச்சிருக்கான். நல்ல டீம்மேட்டான். 2 பேரும் வந்துட்டாங்க. 2 பேருமே ப்ரோ பிளேயர் காய்ஸ். கிராஸ் ரோட் இதான் இப்போ வர்றா. உங்களும் இதாண்டா. சம்பாலே முச்சு நாங்கள் கத்தி யூஸ் பண்ணுறேன். அதான் சம்பால் இந்த அசால்ட் ரேட்டில் தாங்க இப்போ எனக்கு பிடிச்ச கண்ணு. என்னடா இந்த மியூசிக்? மொத்தம் காலி.
என் ஃப்ரெண்டு அவ்வளோதான். சரி இப்போ இம்மா நேரம் பேசுறது காதுக்கு வந்துருக்கு. 2 பேருமே அவங்க காலியை முடிச்சு விட்டாச்சு. ஸோ வாங்க தேர்ட் மேட்ச். நான் காணும் என்ன கைஸ், எவனுமே காணும். என் தம்பி ஆஃப்லைன் போயிட்டான் கைஸ். அதெல்லாம் முடிஞ்சுக்கிறா கதை. அவன் வெளியே போயிட்டான். இது மாதிரி நான் மட்டும் தான் பண்ண போகிறேன். சரி இது மேலே ஆர்பிஜி எடுத்தாதான் உண்டு. தனியாக இருந்தால் ஆர்பிஜி தான். சரி இது மேலே டேகர் வச்சு முடியும். கத்தி இல்லைன்னா டேகர் தான் உண்டு. ஐய் நெத்தி போட்டியில் போட்டு போயிட்டான் என் தம்பி. எனக்கு நெத்தி போட்டியில் வச்சு போயிட்டான். இவங்களும் எனக்கு நெத்தி போட்டியில் இருக்கிறாங்க. வர்றான் முடிச்சுட்டாங்க அவன் ஈஸியாக. சப்போ மேட்ரு சால்ட் வாட்டுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான். அவன் வெளியே போயிட்டான். இது மாதிரி நான் என்ன பண்ணுறது? அவ்வளோதான். தம்பி சார்ரா தம்பி முடிச்சிடுறாதரா. அவ்வளோதான் முடிச்சுட்டான். ஷார்ட் கன் வச்சு முடிச்சிருக்கேன் என்ன. அவ்வளோதான் மேட்ச் போயிட்டு சாப்பிட்றா. ஏய் அவன் காலி ஹெட்ஷாட் பண்ண. ஹெட்ஷாட் பண்ண இங்கே இருக்கான். சாப்பிடா. அவ்வளோதான் காலி அவுட். சரி கேம் பிளே முடிச்சிடலாம் கைஸ். பை கைஸ், பை.